நாளைக்கு ஒரு பயணம் கொண்டு போகிறோம். ஒரு நேரம் ஓடிட்ட விட முக்கியம் இல்லை, இன்னும் ஓடிக்கின்றதான் முக்கியம். இதான் வயல், அது சன்செட் ஆன ஒரு வியூ. இது ஒரு முருகன் கோயில், அழகான பீச்சுக்கு பக்கத்தில் இந்த கோயில். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின அனைவருக்கும் மிகவும் நன்றி. ஒரு ட்ராவல் பிளாக் கொண்டு போடலாம்னு யோசித்தேன். நான் ஸ்ரீலங்காவில் இருந்து வேறு நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணினாலும் அந்த வீடியோவை போட முன்னுக்கு நம்ம ஊர்லேயே லோக்கலாக ஒரு விசிட் ஒன்று பண்ணி அதிலிருந்து மங்களகரமாக இந்த பிளாக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் என்ற யோசனையில் இந்த ட்ராவல் பிளாக்கை நான் போடுறேன். நாங்கள் பட்டிக்குளோவில் இருந்து திருக்கோயில் வரைக்கும் விசிட் பண்ணின விசிட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. நாங்கள் ட்ரோனும் கொண்டு போயிருக்கிறோம், அதில் ட்ரோன் ஷாட்ஸும் எடுத்து இருக்கிறோம். என்னோட மதுஷானம் ஜாயின் பண்ணி இருக்கிறார். சொல்லுவாங்க அதான் ஒரு சின்ன காணிக்கடை போட்டு எல்லாருமே நிப்பாட்டி கும்பிடுவாங்களா? வலது வளமா ஒரு சின்ன காணிக்கையை போட்டுட்டு போனால் நம்ம நல்ல சொல்லுவாங்க. அப்போ நமக்கு போகிறதுல பாதுகாப்பு இருக்குது. போ வளமைய நம்பிக்கை. அப்படியே ஒரு மாதிரி இவ்வளோ டைம் ஓடி 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 நம்மளுக்கு கள்ளத்து மரத்து வந்துட்டோம்னா இதெல்லாம் முன்னுக்கு அப்பம் சாப்பிட்டு இப்போ அதை நான் பார்த்துட்டு வாங்கணும். அப்பம் சாப்பிட்ட தக்கா இருக்கும். அதை நம்ம தாண்டினா தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு திரும்ப பாருங்க லைனில் இருப்பாங்க. குட் மார்னிங். ஹாய், குட் மார்னிங். பயணத்தில் துவங்கிட்டோம். இல்லை, நாங்கள் ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி பட்டியிலேருந்து திருக்கோயில் வரைக்கும் வந்துட்டோம். திருக்கோயிலில் ஃபேமஸான ஒரு கோயில் தான் இருக்குது. இது ஒரு முருகன் கோயில், அழகான பீச்சுக்கு பக்கத்தில் இந்த கோயில். நாங்கள் நேற்று வந்துட்டோம். நாங்கள் போகிறதுல ஏதாவது சாப்பாடுகள் சாப்பிட்டு போச்சு அதே நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கெல்லாம் இந்த பாலத்துக்கும் அந்த கடல் கரைக்கும் இடையில் ஒரு சின்ன ஒரு குடா மாதிரி அந்த தண்ணி அங்கேருந்து வந்து அந்த சைடால் தண்ணி வந்து இங்கே வந்துட்டு அப்படி நிற்கிது. நம்ம ஊரில் இப்படி தண்ணி கடல் தண்ணி வந்து இங்கால அந்த மண்ணுக்கு இங்கால வந்து தண்ணி நின்ற மாதிரி இல்லை, இங்கே இருக்குது. அதனால் வந்து ஃபுல்லாக வியூ வந்தால் அப்படி வலிஞ்சு வந்து இங்கே வர்றது இங்கே இருக்குது. நம்ம கொடுத்துள்ள போட்டில் நல்லா இருக்குது அந்த பைக் லைஃப். எங்களோட பிரயாணத்தில் 2வது நாள் அழகான ஒரு லொக்கேஷனில் ஒரு சாப்பாட்டு கடை இருக்குது. இந்த பக்கம் ஆறு ஓடிட்டு இருக்குது, இந்த பக்கம் வயல் இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் ஒரு சின்ன குட்டி ரெஸ்டாரண்ட் இந்த ஊரில். இதில் வந்து பிரயாணம் பண்ணுறவங்க ரோட்டில் வந்து யாரும் இதில் சாப்பிட்டு போகலாம்.
பரோட்டா, இடியப்பம், முட்டை, இறைச்சிக்கறி எல்லாம் இருக்குதுங்க. ரெண்டு தாங்க. சரியான வெயில் அடிக்குது. இப்போ வார வழியில் இந்த இளநிகளை பிடிச்சிட்டு போனால் அப்படியே இதமாகும், உடம்பு சூட்டை குறைச்ச மாதிரி இருக்குது.